என்ன டேஸ்ட்டுப்பா. செம. பிரியாணி தான் பிரியாணிடா. நாக்கு தானாகவே எச்சு சப்புன்னு ஊறும் பிரியாணின்னாலே. அல்டிமேட் டேஸ்ட்டு. செம்ம. நீங்களும் சாப்பிட வரீங்களா? நேற்று ஒரு பேங்க்கு போனுங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு பேங்க்கு போனுங்க, செம்ம ரெஸ்பான்ஸ். அதாவது வந்தவங்க ஏன் வந்திருக்காங்க, என்ன ஏது என்ன செய்யணும் எல்லாமே பக்காவாக சொல்லிக் கொடுக்காங்க. பட் பேங்க்கு வந்து சில பேருக்கு படிக்க தெரியாது. எனக்கெல்லாம் அதிகமாக படிக்கலாம் தெரியாது. தமிழ் வாசிப்பேன், பட் இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. ஆனால் அப்படி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு பேங்கில் வந்தால் என்ன செய்யணும் ஏது என்ன அப்படிங்கிறத ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வைங்க. அதேமாதிரி ஏடிஎம் கார்டு வருஷம் முடிஞ்சுன்னா உடனே கையில் கொடுக்குற மாதிரி வைங்க. 10 நாள் கழிச்சுன்னா பிச்சை தான் எடுக்கணும். ஆல்ரெடி எனக்கு ஃபோன்பே கிடையாது, ஜிபே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி பிச்சை தான் எடுக்கணும். என் நகையெல்லாம் படிக்க போயிருக்கா, நகையை வளர்த்தையும் மாற்றி வைக்கணும். அதுக்காண்டி போனாங்க. இன்னைக்கு நேற்று எனக்கு ஏடிஎம் கார்டு லாக் ஆகிட்டு, அதை இது பண்ணாக்காண்டி நாயை விட கேவலமாக போயிருந்துட்டு பசியோடு வீட்டுக்கு வந்தோம். பாவம், என் கூட வந்த ஜீவன் தான் பாவம், நொந்து போயிட்டோம். பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. அல்டிமேட். கையில் காசு இல்லாமல் ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு தாரேன்னு இருக்கா, பார்ப்போம். ஆனால் பிரியாணி நல்லா தான் இருக்குது. செம. பசியில் தின்னா